நமः. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஆன்லைன் வியூவர்ஸ் அனைவருக்குமே அடியேன் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இப்போது நம்ம இருக்கிறது செப்டம்பர் மாதத்தை நெருங்கிட்டு இருக்கோம். செப்டம்பர் 8ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டேன்னா மகாலய பட்சம். இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது முன்னோர்களின் நினைவாக நினைவு கூறுதல்னு அர்த்தம். முன்னோர்களை நினைவு கூறுதல் அப்படிங்கிறது தான் மகாலய பட்சம். யமதர்ம ராஜா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பூமியை தேடி தங்களுடைய உற்றார் உறவினர்கள் தங்களுடைய குழந்தைகளை தேடி முன்னோர்கள் இறந்த முன்னோர்கள் அரூபம்னா உருவம் இல்லாமல் நம்மளை சந்தித்து நமக்கு ஆசி வழங்கிட்டு திரும்பி போகக்கூடிய காலகட்டம் தான் அந்த ஒரு பட்சம்னு சொல்லக்கூடிய 15 நாட்கள். இந்த பௌர்ணமிக்கு அடுத்த நாள் ஆரம்பித்து மகாலயபக்ஷ அமாவாசை வரைக்கும், புரட்டாசி அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் மகாலய பட்சம்னு பேர். இந்த மகாலய பட்சத்தில் என்ன பண்ணினா விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா, பெற்றோர் இல்லாதவர்கள், தந்தை இல்லாதவர்கள், குறிப்பாக தந்தை இல்லாதவர்கள் பெற்றோர்களுக்கோ தந்தைக்கோ முன்னோர்களுக்கு பித்ருக்கடன் கொடுப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தர்ப்பணம் கொடுப்பது அப்படின்னு. தர்ப்பணம் கொடுப்பதுங்கிறது எல்லாருக்கும் அந்த தகுதி வராது. சொந்த அப்பாவுக்கு சொந்த அம்மாவுக்கு அவங்க அம்மா அப்பா இறந்திருந்தால் அவங்களுக்கு நாம் கொடுக்கலாம். இப்போ அப்பா இருக்கார் அப்படின்னா அந்த தகுதி வராது, கொடுக்க முடியாது. தந்தை இல்லாதவர்கள் தான் இந்த பித்ருக்கடனை கொடுக்க முடியும். இந்த வருஷம் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டேன்னா, இது எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னா செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு தேய்பிறை பிரதமை திதியிலேருந்து மகாலய அமாவாசை புரட்டாசி அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த பட்சம்ங்கிறது 15 நாட்கள். அந்த காலகட்டத்தில் இந்த முன்னோர்களுக்கான திதி கொடுக்கக்கூடிய சம்பிரதாயத்தை கடமையை நம்ம செய்யணும். இது செய்யாததுனால என்ன கஷ்டம் அப்படின்னா, நம்ம வீட்டில் எதுவுமே நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும். திருமணம் தள்ளி போகும், குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். இப்போது எனக்கு தெரிந்த ஒரு வீட்டில் பார்த்தேன்னா 5 வருஷம் 8 வருஷம் கழித்து தான் ஒரு கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் வேறு எந்த விதமான சுபகாரியமும் இருக்காது. குழந்தை பாக்கியமே ஒரு 5 வருஷம் கழித்து பிறக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 15 வருஷம் கழித்து இந்த குழந்தைக்கு ஏஜ் அட்டன் பண்ணால் மட்டும்தான் அந்த வீட்டில் சுபகாரியம். இவங்க எல்லார் வீட்டுக்கும் போய் மொழி எழுதிட்டு வருவாங்க, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வருவாங்க. நம்ம வீட்டில் ஒரு கெட்டிமான சத்தம் கேட்கலையே, ஒரு ஹோமம் பண்ணலையே. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாதது தான். இந்த முன்னோர்களின் ஆசீர்வாதம் இல்லாத இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி என்ன ஜாதக ரீதியாக எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அந்த கஷ்டங்களை எப்படி போக்குறது, அது பற்றின ஒரு வெபினார் நம்ம பண்ண போகிறோம். ஜூம் மீட்டிங்லேயோ ஏதோ ஒரு ஆன்லைன் டூல் மூலமாக பண்ண போகிறோம். அது அடுத்த ஒரு 2-3 நாளில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே, பிஃபோர் செப்டம்பர் 5th நான் ஷேர் பண்ணுவேன். டீட்டெயில்ஸாக கொடுத்துருவேன். அதில் பங்கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க நான் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், என்னோடய நம்பர் தான் அது. இந்த நம்பருக்கு, அதாவது 8015131149, இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை சொல்லலாம். எப்படி சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய ஃபோன் நம்பர்லேருந்து வாட்ஸ்அப் அனுப்புவீங்க. உங்களுடைய பெயர், உங்கள் தந்தையுடைய இறந்த திதி, இந்த இரண்டையும் அதில் மென்ஷன் பண்ணி அனுப்பணும். அதாவது இப்போ எங்கள் அப்பா பிரதமை திதியில் இறந்துருக்காருன்னா என்னுடைய பெயர் பிரகாஷ் நரசிம்மன், என்னுடைய தந்தையின் இறந்த திதி பிரதமை அப்படின்ட்டு சொல்லி அதை மென்ஷன் பண்ணி அனுப்பினீங்கன்னா, இதை என்னைக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னா எனக்கு 5ஆம் தேதிக்குள்ளே, செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும். அப்போ தான் நான் செப்டம்பர் 6-7 ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிட்டு 7ஆம் தேதி அன்றைக்கே நான் ஒரு வெபினார் ஆர்கனைஸ் பண்ணுறேன். இது 7ஆம் தேதிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். முன்னாடி நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை நான் முன்னாடின்னு சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் 8ஆம் தேதியிலேருந்து மகாலயபக்ஷம் நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். மகாலய பட்சத்தை பித்ருக்கடன் செலுத்த முடியாதவர்கள் தவறி, அதாவது ஏற்கனவே சங்கடங்களை அனுபவிச்சிருக்கிறவங்க, குறிப்பாக பசுமாடுகளுக்கு
இது நம்ம கோஷாலை தான். நம்ம கோஷாலையில் இந்த பசுமாடுகளின் மூலமாகவும் பித்திருக்கடனை செலுத்த முடியும். அதுக்கு சில நாட்களில் நம்ம இங்கே வந்து அதுக்குண்டான அந்த காரியங்களை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம். அதையும் நான் இந்த வெபினாரில் ஷேர் பண்ணுறேன். இந்த வெபினாரில் பங்கெடுத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க 8015131149 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் அதில் போடுற மெசேஜ் என்னென்னா மகாலய பக்ஷம் அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே உங்களுடைய பெயர், அதுக்கு கீழே உங்களுடைய தந்தையின் இறந்த திதி, இது மூணையும். சப்போஸ் தந்தையுடைய இறந்த திதி எனக்கு ஞாபகம் இல்லை சார், தெரியாது சார் அப்படின்னா எனக்கு தெரியவில்லைன்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா வரக்கூடிய நாளில் இந்த மத்தியாஷ்டமி, மகாபரணி அந்த நாட்களில் தந்தை இறந்த திதி தெரியாதவர்கள் அந்த நாட்கள்லையும் நம்ம வந்து கர்மா பண்ணுறதுக்கு உதவி செய்கிறோம். இந்த கோஷாலையில் பண்ணுறதுனால என்ன ஒரு பலன் கிடைக்கும்னா, நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை இந்த பசுமாடுகளின் மூலமாக பெறுவதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கலாம். இந்த கோசாலையில் ஏன் நம்ம பசுமாடுகளுக்கு அப்படின்னா 33 கோடி தேவர்களும் பசுமாடுகளுடைய உடம்பில் வாசம் செய்கிறாங்க. என்னுடைய பர்சனல் அனுபவமும் அதில் இருக்குது. அதனால தான் நான் இங்கே இந்த கோசாலைக்கு நான் ரெகுலராக வருவேன். என்னுடைய பசுமாடுகளையும் நான் இங்கே தான் வச்சுருக்கேன். இந்த பசுமாடுகள் மூலமாக நம்ம உடம்பில் இருக்கிற வியாதிக்கு நிவாரணம் கிடைக்கும். பிபி, லோ பிபி, ஹை பிபி, சுகர், பேன்க்ரியாஸ் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, உங்களுக்கு இந்த தைராய்டு பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளையும் மருத்துவ ரீதியாக கூட இந்த கோ சம்ரக்ஷணம் மூலமாகவும், ஏன்னா குறிப்பிட்ட பகுதியில் அந்த கோமாதாவுடைய உடம்பில் நீங்கள் அந்த இடத்துல உங்கள் உள்ளங்கை பட்டு வந்ததுன்னா உங்கள் உடம்பில் மாற்றங்களை உணரக்கூடிய வகையில் இருக்குது. இது என்ன மாதிரி மாற்றம் நான் அனுபவித்தேன் அப்படிங்கிறத நம்மளுடைய வெபினாரில் சொல்ல போகிறோம். செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணி அனுப்புங்க. 6ஆம் தேதி அன்றைக்கி நான் வந்து இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும், இந்த வெபினார் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு 6ஆம் தேதியோ இல்லை 7ஆம் தேதியோ இருக்கிற மாதிரி பண்ணுவேன். அதுக்கப்புறமா அடுத்து வரக்கூடிய அந்த 15 நாட்களுக்குள்ளார இந்த மகாலய பட்சத்தில் உங்களுடைய முன்னோர்களுக்கு கோசாலையில் வச்சு, இது ஆதம்பாக்கத்தில் இருக்குது, மதுராந்தகத்துலேயும் நம்மளுடைய கோஷாலை இருக்குது, மெயின் கோஷாலை, அந்த இடத்துலையும் வச்சு இந்த பரிகாரத்தை செய்வதற்கு கோமாதாக்களுடைய அனுகிரகத்தோடு நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் தடைகளையும், நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனே கிடைக்காது. எனக்கு கீழே இருக்கிறவங்களாம் மேலே போயின்னு இருக்கான் சார். அதுக்கு காரணம்னா இந்த பித்ரு தோஷம்தான். இந்த பித்ரு தோஷத்தை போக்குறது எப்படி, இது எல்லாத்துக்கும் வழியை அந்த வெபினாரில் சொல்ல போகிறோம். 1 hour செஷன் இருக்கும். அதில் இந்த கோமாதாக்களுடைய அனுகிரகத்தை எப்படி பெறுவதற்கு வழி அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். உங்களுக்காக, உங்களுடைய எதிர்கால வாழ்விற்காக வாருங்கள், வெபினாரில் சந்திப்போம். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பதற்கு கோமாதாக்களின் அனுகிரகத்தை உங்களின் சார்பாக பிரார்த்தனை செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.